ஒரே வாஷில் டேண்ட்ரஃப் போக சூப்பரான டிப்ஸ் வாங்க பார்த்துடலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரே வாஷில் ஹேர் வால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இதுக்காக 2 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, கொம்பட்டிக்காய் பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். கோல்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஒரு 10 மிளகு சேர்க்குறோம். இப்போ அந்த ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து முட்டை, நல்லெண்ணெய், அப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கிறது, கும்மட்டிக்காய் சேர்த்துருக்கிறதுனால பொடுகு வந்து ஒரே வாஷில் பொடுகு போயிடும். இந்த நல்லெண்ணெய் முட்டையோட காம்பினேஷன் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்து முட்டை சேர்க்குறதுனால உங்கள் ஹேர் ரூட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பொடுகு அப்படியே ஒரே வாஷில் பொடுகு போகிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இன்டேக் என்னென்ன சாப்பிட்ணுன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 10 நாளில் உங்களுக்கு வந்து ஹேர் பாலை கண்ட்ரோல் பண்ணுற சூப்பரான ஒரு ட்ரிங்க் பார்த்துடலாம், வாங்க பார்த்துடலாம். இதுக்காக நம்ம எடுக்கக்கூடியது ஊசிகாய் ஆந்திரா, அதாவது பிருங்கராஜ். அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடியது கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய பொருள் வந்து முருங்கைக்கீரை, ஒரு சின்ன நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுக்க போகிற பொருள் வந்து கேரட் ஒரு பாதி கேரட் எடுத்துக்கோங்க. இதுக்காக முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வெந்தய தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட், அப்புறம் கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, கருவேப்பிலை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் பால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இதை 10 டேஸ்க்கு ரெகுலராக வெறும் வயிற்றில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் அந்த ஊற வச்ச வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, இதை அரைச்சி நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை ரெகுலராக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. 10 நாள்லேயே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்காக வேணால் சால்ட்டு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லைட்டாக பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே வரும்போது ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். முடி நல்லா பிளாக்கு அப்புறம் ஷைனிங்காக இருக்கும். இதில் கையாந்திரம் சேர்க்கறதுனால உங்களுக்கு அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது போயிடும். ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆகுதா என்ன, உங்களுக்கு எப்படி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆச்சா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.